ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு சத்குரு ஷீரடி சாய்பாபா அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி எனக்கு தெரிந்த சில தகவல்களை இங்கு பதிவேற்றம் செய்கிறோம். என்னுடைய முதல் குரு ஷீரடி சத்குரு சாய்பாபா 2013ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட ஒரு 12 முறை ஷீரடிக்கு சென்று வருவதற்குண்டான ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. 66 வருடம் பாபா ஷீரடியில் வசித்ததாகவும், வசிக்கும் காலத்தில் ஒரு சத்குருவாக மட்டும் இல்லாமல் ஒரு ஆசிரியராக, மருத்துவராக, பசியை தீர்க்கும் ஒரு கடவுளாக, ஷீரடி மக்களுக்கு எந்த நேரத்தில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை உடனடியாக தீர்த்து வைக்கக்கூடிய அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சத்குரு தான் பாபாஜி அவர்கள். ரொம்ப எளிமையாக, தனக்கென்று எதுவுமே கிடையாது, ஒரு குடும்பமோ குழந்தைகளோ வீடோ வாசலோ எதுவுமே இல்லாமல் ஒரு பழைய மசூதி, அதுதான் இப்பொழுது துவாரகமாயி அப்படிங்கிற பெயர் சூட்டப்பட்டிருக்கும். ஷீரடி செல்பவர்கள் முதலில் இந்த துவாரகமாயி தரிசனம் செய்துவிட்டு அதன் பின்புதான் சமாதி மந்திரை தரிசனம் செய்ய சொல்வார்கள். இன்னும் அந்த வைப்ரேஷன், ஏன்னா மகான்கள் வர்றது அப்படிங்கிறது கடவுளுடைய கருணை. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு நாடுகளிலும் மகாவதர் பாபாஜி, ஷீரடி சாய்பாபா, ராகவேந்திர சுவாமிகள், இது போன்ற எத்தனையோ பேர்களுடைய ஒரு அவதாரம் அப்படிங்கிறதையும் விட அவர்களுடைய வேலைகள், வந்த காரணத்திற்கான நோக்கங்கள், இதை அவ்வப்போது மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லி அவர்கள் படும் கஷ்டத்தில் இருந்து அவர்களை மீட்டு வெளியே கொண்டு வருவதற்கு உண்டான எல்லா வேலைகளையும் இது போன்ற மகான்கள் அவ்வப்பொழுது செய்து கொண்டேதான் இருப்பார்கள். தனக்குன்னு ஒன்று சொத்தோ வீடோ வாசலோ இல்லாமல் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதுதான் இன்றைக்கு உலகம் ஃபுல்லாக பாபாவுடைய பேர் பரவதற்கு உண்டான ஒரு முக்கியமான காரணம் அதுவாகத்தான் இருக்கும். காலையில் எப்படி கையில் ஒரு பைசா கூட இல்லாமல் பாபாஜி எந்திரிப்பாங்களோ, அதே மாதிரி தான் அன்று அதாவது அதனுடைய வாழ்நாளில் பிச்சை எடுத்து தான் அவருடைய வயிற்றை நிரப்பினார் அப்படிங்கிறது நம்மளுடைய அந்த புக்கு, ஸ்ரீ சாய் சச்சரித்திரம் புக்கு படித்த நண்பர்கள் அனைவருக்குமே தெரியும். பாபாவை தெரிந்த அத்தனை பேருக்குமே இந்த விஷயம் கண்டிப்பாக தெரிந்திருக்கும். பிச்சை ஏன் எடுத்து வாழ்ந்தார் அப்படின்னா, அந்த யார் வீட்டில் பிச்சை எடுக்கிறார்களோ அந்த கொடுக்கும் அந்த தானத்தின் மூலம், அந்த உணவு மூலம் அவர்கள் செய்த பாவத்தில் இருந்து விடுபடுவதற்காகத்தான் அந்த வேலையை பாபா தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். அவருக்கு கிடைத்த சில காசுகள், பணங்கள் கூட தான் கையால் ஏற்றி வைத்த அந்த துணி இப்போவும் அங்கே அணையாமல் எழுந்து கொண்டிருக்கும். எப்படி வள்ளலார் ஏற்றிய அந்த அடுப்பு இன்னமும் எரியுதோ, அதே போல ஷீரடியில் நம்முடைய சத்குரு சாய்பாபா அவர்கள் ஏற்றிய அந்த துணி இன்னமும் எரிந்து கொண்டே இருக்கிறது, பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு. அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த உதி, அது விபூதி, அதை தான் அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக அளித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உதி எத்தனையோ நோய்களை தீர்த்திருக்குது அப்படிங்கிறத அனுபவப்பட்டவர்கள் எத்தனையோ நண்பர்கள் நீங்கள் யூடியூப்ல பார்த்தாலே தெரியும். கேன்சர் மட்டும் இல்லாமல் எத்தனையோ வெளியே சொல்ல முடியாத வியாதிகளையும் இந்த உதி சிறிதளவு தண்ணீரில் கறந்து குடிக்கும் பொழுது கூட மறுநாள் தான் எந்த நோயில் இருந்தாலும் அதிலிருந்து முழுவதுமாக விடுபட்டு வெளியே வந்திருக்கிறோம் அப்படின்னு நிறைய பக்தர்கள் பேசுனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனுடைய அந்த அந்த உண்மையான சம்பவம் அப்படிம்பாங்கள்ல, கட்டுக்கதையாக எழுதுவது வேறு. ஆனால் ஹேமத் பந்த் அப்படிங்கிற ஒரு ஆர்த்தர், அவர் தான் அந்த புக் எழுதினாங்க. பாபா கூடியே இருந்தார். கிட்டத்தட்ட 50 அத்தியாயங்கள் கொண்ட அந்த புத்தகம் பாபா கூடியே இருந்தும், பாபா மறைந்த பின்னும் அந்த புத்தகம் பதிவேற்றம் செய்யப்பட்டது. இன்று புத்தகங்களாக நிறைய நண்பர்கள் அதை படித்து பாபான்னா யாரு, பக்தினா என்ன அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து கொள்கிறார்கள். பூர்வ ஜென்மம் உண்டா இல்லையா, ஒரு குருவின் வழிகாட்டுதல் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம், அது போன்ற நிறைய விஷயங்களை அந்த புக்கில் நம்ம படிக்கலாம். படிக்கிறது மட்டும் இல்லாமல் படித்தாலே நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்வதற்கு உண்டான அந்த வாட் நெக்ஸ்ட் அப்படிம்பாங்கல்ல, நமக்கு எதுவுமே தெரியாமல் இருப்போம். ஒரு வழிகாட்டி நமக்கு ஒரு விஷயம் சொல்லும் பொழுது அதை பிடித்து கொண்டு அவர் சொன்ன அந்த அந்த கட்டுப்பாடோடு நாம் வாழ்ந்தால்
நம்மளுடைய எதிர்காலம் அடுத்து என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான வழி தன்னாலேயே கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் தான் சிரடி சத்குரு சாய்பாபாவுடைய அந்த சாய் சரித்திரம். சந்தர்ப்பம் கிடைப்பவர்கள் அதை வாங்கி படித்து நாம் வந்ததின் நோக்கம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்கிற காலம் ரொம்ப சந்தோஷமாக இனிமையாக இருக்கும். பாபாவுடைய புத்தகம் 50 அத்தியாயத்தையும் இதே போன்று ஒவ்வொரு அத்தியாயத்தையும் என்னால் முடிந்த அளவுக்கு எழுத்துப்பிழை இல்லாமல் வாசித்து வெகு விரைவில் இதே யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று ஒரு ஆசை. கூடிய விரைவில் பாபா அதை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையுடன் இந்த காணொளி முதலில் பதிவேற்றம் செய்கிறேன். ஸ்ரீ கிருஷ்ணருக்காக அமைக்கப்பட்ட கோவிலில் பாபாவுடைய சமாதி அமைக்கப்பட்டு பாபா இன்று நம்முடன் இல்லை என்றாலும், அதாவது கண்முன்னே இல்லை என்றாலும், நினைத்த பொழுது நமக்கு கண்முன்னே இல்லை, நமக்கு என்ன வேண்டுமோ அதை நடத்தி கொடுப்பார் என்ற நம்பிக்கை இன்றும் பாபாவுடைய பக்தர்களுக்கு அதிகமாகவே உண்டு. பாபா பற்றி பேசணும் அப்படின்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு மகான், அவரை பற்றி பேசுறதுக்கு உண்டான இன்னைக்கு ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்ததே நான் என்றோ செய்த ஒரு பாக்கியமாகத்தான் இருக்கும். முடிந்தவரை கரெக்டாக என்ன அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறதோ அதை தெளிவாக எல்லோருக்கும் புரியும் வண்ணம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உண்டான பணி பாபா எனக்கு கொடுத்த ஒரு வேலையாக எடுத்து செய்ய தொடங்கியுள்ளேன். கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் இந்த காணொளி பதிவேற்றம் செய்கிறேன். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.